ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஏனத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸு, இது கூடவே கொஞ்சமாக ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸு இதோடு ஆட் பண்ணி ஒரு பாதி வேகோடு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். மீதி பிரியாணியில் தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி பாதி வேக ஆகிடுச்சு. நம்ம இது வடித்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அவ்வளோதான். இதை ஆட் பண்ணி இது பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அதையும் இதோடு ஆட் பண்ணி ஒரு பிடி கொத்தமல்லி, புதினாவே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு மஞ்சாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உப்பு, மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிற மட்டன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சிக்கன் வேணும்னா சிக்கன் நீங்கள் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தது நம்ம பாதி வேக வச்சுருக்கிற இந்த அரிசியை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா டேஸ்டியாக பிரியாணி ரெடி. பாய்.